அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த சந்திப்பை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள் புரிய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெருமதியான விலை கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நிம்மதி எங்கேங்கிறது தான். காசு கொடுத்து வாங்குகிற பொருளாக இருந்தால் பெரிய விலை கொடுத்து வாங்க, கோடிக்கணக்கு கொடுத்து வாங்க மக்கள் இருப்பார். பெரும்பாலும் ஒவ்வொருவரும் நிம்மதிக்கான ஒரு இதுதான் நிம்மதி இருக்குது, இதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு ஏதாவது ஒன்று அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை தேடி போகிறவங்க கடைசி நேரத்தில் இதில் அது இல்லை என்கிற முடிவுக்கு வராங்க. பொதுவாக நிம்மதி என்கிறது எதோட சம்பந்தப்பட்டது? மனதோட, உடலோட உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது, உடலோட சம்பந்தப்பட்டது இல்லை. இப்போ எங்களை உதாரணமாக இப்படி எடுத்துக்கிறோங்க. ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸும் இருக்குது, தேர்ட் கிளாஸும் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் ஏசி போட்டிருப்பான்னு அழகாக இருக்கும், யாரும் நின்று போக இயலாது, இப்படி மக்கள் பயணம் போவாங்க. தேர்ட் கிளாஸில் நெருக்கமாக இருக்கும், நின்றுட்டு போக வேண்டி வரும், கஷ்டப்பட்டு மக்கள் போவாங்க. இப்போ தேர்ட் கிளாஸில் ஒரு ஆள் நின்றுட்டு தொங்கிட்டு நிற்கிறாரு, 2 காலை கூட வைக்க இல்லாத நிலையில் இருக்கிறார். இப்போ எங்களுக்கு பார்த்தா இவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு என்கிறது எங்களுக்கு தெரியுது. இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு ஆள் சாஞ்சிட்டு தூங்கிட்டு போகிற மாதிரி போகிறாரு, இவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்கிறது எங்களோட பார்வையாக இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்கள். தேர்ட் கிளாஸில் போகிறவர் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவர் டிக்கெட் இல்லாமல் போகிறாரு. இப்போ அவர் ஏசியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெந்துட்டு இருப்பார். எப்போ செக்கர் வருவானோ, என்ற டிக்கெட்டை கேட்பானோ, மாட்டிப்பட போகிறேன்னா, மானம் போயிடுமா, மரியாதை போயிடுமா, என்ன செய்கிறதுங்கிற 1000 பிரச்சனையோடு இருப்பார். அப்போ இவனுக்கு அந்த நிம்மதி இருக்காது. தேர்ட் கிளாஸில் போகிறவருடைய பொடி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் இந்த நெருக்கடி இருக்காது. ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவரோட பொடி அதாவது கஷ்டம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் அவன் அந்த அனுபவிக்க இயலாத நிலையில் இருப்பான். இப்போ இந்த அடிப்படையில் உள்ளம் என்கிறது நிம்மதியினுடைய இடம். இந்த உள்ளத்தை பொறுத்தளவுரை நாங்கள் பேசிக்காக ஒரு விஷயத்தை தெரியணும். இஸ்லாத்தை பொறுத்தளவுரை எங்களுக்கு ஒரு வழிகாட்டலை தருகுது. எங்களோட உடலுக்கு நாங்கள் உணவு கொடுக்குறோம், எங்களோட மூளைக்கு நாங்கள் உணவு கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களோட உள்ளத்துக்கும் எங்களோட ஆன்மாவுக்கும் நாங்கள் உணவு கொடுக்கணும். அப்போ தான் இந்த ஆன்மா பலமாக இருக்கும். அதற்குரிய வழிகளை எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. இது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. பெரும்பாலும் மனிதனுக்கு மனக்கவலைகளும் மன கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வாழ்வின் சுகங்களை அனுபவிக்க முடியாத நிலைக்கு மனிதனை கொண்டு போகுது. வாழ்வின் நிம்மதிகளை கூட இழந்து போகிற ஒரு சூழல் நாங்கள் பார்க்கலாம். இதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சிலது நாங்களாக தேடிக்கொள்வது. இதை கொஞ்சம் நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டால் சில நேரம் கஷ்டமான சூழலிலும் இந்த குழப்ப நிலை இல்லாமல் எங்களால் இருக்கலாம். உதாரணமாக, ஒரு பரீட்சை நடக்குதுன்னு வைங்க. அந்த பரீட்சையில் 50க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிற எல்லாரும் பாஸ் ஆகிடுறாங்க. 90க்கு மேலே மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. 99 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 10 மாணவர்கள் 50 மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. ஒருவர் 98 மார்க்ஸ் எடுத்துட்டார். 99 எடுத்தவருக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. ஒரு உம்ரா கொடுக்குறாங்க, இல்லாட்டி 1 லட்சம் ரியால் பரிசு கொடுக்குறாங்க. இப்போ
இந்த 50 எடுத்தவங்க 98 எடுத்தவர் 99 எடுத்தவர் இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கவலை கூடினவராய்ப்பார்? 98 எடுத்தவர் கவலையாகிப்பார். 50 எடுத்தவங்க மாசாலா எப்படியோ நாங்கள் பாஸ் ஆகிட்டோன்னு நினைப்பாங்க. 98 எடுத்தவனுக்கு அவனோட குடும்பத்துக்கு நிம்மதியே இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கவலையில் இருப்பாங்க. காரணம் என்ன? 98 எடுத்தவன் தான் எடுத்ததை யோசிக்கலை, தனக்கு மிஸ் ஆனதை யோசிக்கிறான். எனக்கு ஒரு மாஸ் மிஸ் ஆகிட்டது, அதனால் அவனுக்கு கவலை ஆகிடுது. 50 எடுத்தவன் எனக்கு 50 கிடைச்சிட்டது, அவன் கிடைச்சதை நினைக்கிறான். 98 எடுத்தவன் கிடைக்காததை நினைக்கிறான். வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹ் எது தந்தானோ அதை பற்றி நாங்கள் நினச்சா சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு அல்லாஹ் அதை தரல இதை தரலன்னு நினச்சிட்டு இருந்தா நாங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் நிம்மதியாக இருக்கலாது. அப்போ பேசிக் என்ன? எங்கள்கிட்ட இருக்கிறதான் நாங்கள் யோசிக்கணும், இல்லாததை நாங்கள் யோசித்தா சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாது, உள்ளம் அமைதியாக இருக்காது. இது நாங்கள் பணக்காரனுக்கும் இதுதான். அதாவது ஆரம்பத்தில் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரனாக இருந்த யார்? பில்கேட்ஸ் பணக்காரனாக இருந்தார், உலக பணக்காரனாக. ஆளோட சொத்து விவரம் எப்படி சொல்கிறாங்கண்டா, அந்த ஒரு நாட்டில் சொத்து கணிப்பிடுவாங்களே, அப்படி நாடுகள் கிட்டத்தட்ட 50 நாடுகள் அவன் தனிநபர் சொத்துக்கு கீழே தான் இருக்குது. 50 நாடுகள் அவன் முழு நாட்டில் சொத்தை கழித்தாலும் பில்கேட்ஸோட சொத்தை விட குறையும். அவன் ஒரு நாளைக்கு 18 மணித்தியாலும் வேலை செய்வான். அப்போ நிருபர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 18 மணித்தியாலும் வேலை செய்கிறீங்கன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் 18 மணித்தியானம் வேலை செய்யலைன்னா 2வது இருக்கிறவன் 1வது வந்துடுவான். அப்போ அவனுக்கு அது நிம்மதி இல்லை, அவனுக்கு அது பெஸ்ட்டுங்கிற அந்த இடத்த விட்டுறக்கூடாதுங்கிற தேவை அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன்கிட்ட வேலை செய்கிறவன் ஹாயாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அவன்கிட்ட 8 மணித்தியானம் வேலை செய்கிறவன் சம்பாதிச்சுட்டு ஹாயாக அவன் ட்ரிப் போயிருப்பான், பொம்டாட்டி பிள்ளையோட இருப்பான். கடைசியில் பில்கேட்ஸோட பொம்பளை வந்து விவாகரத்து கேட்டு பிரச்சனையாக ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் வாழ்க்கையில் எது இருக்குதோ அதை நினச்சி கொண்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ல இன் சக்கர்த்தும் ல அசீதன்னக்கும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த அருள்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீங்களா இன்னும் அதிகமாக தருவேன். வயின் கபர்த்தும் இன்ன அதாபீல சதீத். நீங்கள் நிராகரித்தா என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் யோசிச்சு பாருங்கள். உதாரணமாக இந்த வகுப்பு வச்சுக்கோ. இந்த வகுப்புக்கு வளமையாக ஒருவர் வந்து முதல்ல வந்து அட்டெண்ட் பண்ணுறவாலாம் வச்சுக்கோ. இன்றைக்கும் அவர் வளமையாக முதல்ல வர அட்டெண்ட் பண்ணதுக்கு ரெடியாகிற டைமில் வைஃப் சொல்கிறா, கொஞ்சம் நீங்கள் டீ வச்சிருக்கிறேன் குடிச்சிட்டு போங்க, டீ அது சூடாகிட்டு இருக்கிறது குடிச்சிட்டே போங்க. இல்லை அவர் சொல்ல, இல்லை நான் போகிறேன், இல்லை கொஞ்சம் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறார். சரி, வாழ்க்கையில் ஒரு நாளும் இல்லாமல் அன்பா வைஃப் சொல்கிறாவே குடிச்சிட்டு போமேன்னு சொல்லி இவர் அந்த டீயை குடிப்போன்னு நிற்கிறாரு. டீயை குடிச்சிட்டு வந்துட்டார். இங்கே வந்தால் வளமையாக முதலாவது வராத ஒரு ஆள் பெஸ்ட்டாக வந்துட்டார். இன்றைக்கு பார்த்து இங்கே வந்து ஒரு அரபி வந்து இன்றைக்கு யார் முதலாவது கிளாஸுக்கு வந்தாரோ அவருக்கு ஒரு 1000 ரியால் அன்பளிப்புன்னு கொடுத்துட்டாருன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல வளமையாக முதலாவது வார வைஃபுக்கு எப்படி இருக்கு? தேவையில்லாமல் ஒரு நாள் இந்த மனுஷனுக்கு டீ ஊற்றி கொடுக்காத நான் இன்றைக்கு இந்த டீயை ஊற்றி கொடுக்க வச்சேன். போகிற மனுஷனை போக விட்டுருக்கலாமே. எந்த நாள் இவர் தான் முதலாவது போவார். இன்றைக்கு பார்த்து இந்த டீயை ஊற்றி கொடுத்து அதால் லேட்டாக்கி இந்த 1000 ரியால் பெய்த்துதுங்கிற ஒரு கவலை வருமா இல்லையா? வரும். ஏன் வருகுதுன்னு கேட்டால் இப்போ இப்படி யோசிங்க. இப்போ இங்கே வந்து ஒரு ஆளுக்கு சரி சும்மா கொடுக்குறது தானே 1000 ஏன்னு சொல்லுவோம், 1,00,000 ரியால் கொடுத்துட்டேன்னு வைங்க. வளமையாக வாரவருக்கு அவங்களுக்கு நமக்கு அநியாயம் போயிருக்கலாம்னு நினைப்பு வரும். சில பேருக்கு அநியாயம் நம்ம வந்திருக்கலாம், வந்த நேரத்தில் இங்கே கீழே காய்ச்சி நிறுத்தத்துக்கு உள்ளே வந்திருக்கலாம்னு நினைப்பு வரும், ஒரு கவலை வரும். இந்த மெசேஜ் ஃபேஸ்புக்கில் போகுதுன்னு வைங்க. இங்கே தமாமில் நடந்த கிளாஸுக்கு முதலாவது வந்த நபருக்கு ஒரு அரபி அன்பளிப்பாக 1,00,000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. 4 பேர் சந்தோஷப்படுவாங்க. இப்போ இதை பார்த்து ஏன்டா வைஃப் கவலைப்படுவாவா? பாருங்களேன், அந்த 1,00,000 நமக்கு கிடைக்காம போச்சுட்டு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இது நமக்கு உரியது இல்லை எங்கே அவங்க நினைப்பாங்க. வளமையாக இந்த கிளாஸுக்கு வாரவங்களுக்கு தான் அந்த கவலை. அதிலும் வளமையாக யார் முதலாவது வருவாரோ அவங்களோட வீட்டுக்கு தான் இந்த கவலை இருக்கும். ஏன் அந்த கவலை வருகுதுண்டா,
நமக்குரிய ஒன்று மிஸ் ஆகிருச்சின்ற எண்ணம் வந்தது அந்த கவலையை கொடுக்குது. ஏன்னா வைஃபுக்கு அந்த கவலை வராது. ஏன்னா இது நமக்குரியதுன்னு அவங்க நினைக்கல. இங்கே தம்மாமுல நடக்கிறது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைண்டு. இது ரெண்டாவது விஷயம். எங்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கிடைக்க வேண்டியது மிஸ் ஆகிருச்சின்னு நான் நினச்சா அது எனக்கு கவலையாக இருக்கும் அடுத்தவனுக்கு கிடைக்கும் போது. அப்போ இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதோ, அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத் வலா முஅ்திய லிமா மனத். நீ தாரதை தடுப்பவனும் இல்லை, நீ தடுத்ததை தருபவனும் இல்லை. எனக்குன்னு எழுதினது என்ன செய்யும்? எனக்கு கிடைச்சா. எனக்கு ஒன்று கிடைக்கலண்டா அது எனக்கு எழுதப்பட்டது இல்லை. எனக்குன்னு எழுதியிருந்தால் ஒருவேளை நான் டீயை கொடுக்காமல் இருந்தாலும் மாப்பிள்ளை ஏதோ ஒரு அடிப்படையில் லேட் ஆகிப்பார். ஏன்னா அது உரியவருக்கு தான் போய் சேரும். அல்லாஹ் எங்களுக்கு எழுதலை. இந்த கலாக்கதிரில் எங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை வரலைன்னு சொன்னால் பாருங்களேன், எனக்கு கிடைக்கலையே என்ற கவலை வரும். அப்போ எங்களுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் போகும். அப்போ நாங்கள் மனசில் என்ன நினைக்கணும்டா, எது எனக்கு கிடைச்சதோ அதுதான் எனக்குன்னு எழுதப்பட்டது, எது எனக்கு கிடைக்கலையோ அது எனக்கு எழுதப்பட்டதாக இருக்கு இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பொருள் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் எது எனக்கு மிஸ் ஆகிச்சா எனக்கு உரியதில்லை, அது உரிய ஆளுக்கு தான் போய் சேர்ந்துக்குது. இந்த தெளிவு வந்தால் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், மனசங்கடங்கள், துயரங்களை நாங்கள் தவிர்க்கலாம். மூணாவது ஒரு விஷயத்தை எடுங்க. இப்போ எங்களோட இலங்கை நாட்டில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல. இது உண்மையில் அது சொல்லுவாங்க தாய்மாரின் பரீட்சைன்னு சொல்லுவாங்க. தாய்மார்ற எக்ஸாம் தான் அது. ஏண்டா உம்மாமார் தான் இழுத்து அடித்து கொண்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைய படி படி படின்ற அந்த பிள்ளைக்காக விரட்டிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்காலர்ஷிப்பை பாஸ் ஆகும்னு சொல்லி. அதுக்கு மார்க்ஸ் நிர்ணயம் செய்வாங்க. உதாரணமாக ஒவ்வொரு ஏரியாவை வச்சு அறிவு தரம் கூடின பாடசாலை வசதிகள் கூடின ஏரியாவுக்கு ஒரு மார்க்ஸ், பின்னடைஞ்ச பகுதிகளுக்கு ஒரு மார்க்ஸ்ன்னு வைப்பாங்க. உதாரணமாக 150 எடுத்தால் இந்த ஏரியாவில் உள்ளவங்க பாஸ், 152 எடுத்தால் தான் இந்த பிள்ளைகள் அந்த ஸ்காலர்ஷிப் இதுக்கு வருவாங்க. இதை விதி இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு கணிப்பு என்னன்னு சொன்னால் 75க்கு மேலே எடுக்கிறவங்கெல்லாம் அதில் திறமசாலிகள், 100க்கு மேலே எடுத்தால் அவங்க நல்ல திறமசாலிகள். அதில் பாஸ் எடுக்கிறவங்க மட்டும்தான் கெட்டிக்காரவங்கள்ட்ட இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு டீச்சர், அவட பிள்ளை 100 மார்க்ஸ் எடுத்துட்டு என்ன சொல்லுவான்னு கேட்டால், 100 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகள்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள் தான். அவங்களெல்லாம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மிக திறமையான பிள்ளைகள் தான் சொல்லுது. சந்தோஷப்பட்டுக்கோ, என் பிள்ளை 100 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த டீச்சர் வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேலைக்கு வரான்னு வைங்க, சட்டிப்பானகளுக்கு இந்த வேலை செஞ்சுட்டுக்கிறான். அவட பிள்ளையும் இதே எக்ஸாம் எழுதுது, புள்ள பாஸ் ஆகிடுது. இவன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இப்போ வேலைக்கார பொம்பளை வார நேரம் கேட்குறா, என்ன செய்தின்னு சொல்கிறா, ஏன் மகன் பாஸ், ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் பாஸ்ண்டு. 100 மார்க்ஸ் மகன் எடுத்தான்றோடனே பரவாயில்ல, என் பிள்ளை 100 எடுத்ததே பெரிய விஷயம்னு சொன்ன பொம்பளை வேலைக்காரியிட பிள்ளை பாஸ் ஆகிட்டுனோடனே இப்போ என்ன நினைக்கிறான், மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்ல அவன்கிட்ட மூத்திரத்தை குடி, அப்போ தான் உனக்கு புத்தி வரும். அவன் ஒரு கிளாஸும் போகலை, உனக்கு காசு கட்டி கிளாஸுக்கு அனுப்புனேன், தேவையான எல்லாம் வாங்கி தந்தேன், பார் ஒன்றுமே இல்லாமல் அவன் பாஸ் ஆகிக்கிறான், நீ ஃபெயில் ஆகிக்கிறாய் என்று இப்போ இவ புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ ஆரம்பத்தில் திருப்திப்பட்டதுக்கும் வேலைக்காரியில் புள்ள பாஸ் ஆகிட்டோன்னே சஞ்சலம் ஏற்பட்டதுக்குமான காரணம் என்ன? அடுத்தவனுக்கு கிடைச்சதை நினச்சி ஒப்பிட்டு பார்க்குறது. எங்களோட வாழ்க்கையை அடுத்தவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க வேண்டியது. எனக்கு இது போதும்டா, எனக்கு போதும் இது. அடுத்தவனுக்கு கிடைச்சிருச்சு என்ன அவனை வச்சு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எந்த காலத்திலையும் நிம்மதியாக இருக்கலாம். இந்த காலத்தில் நிறைய குடும்பங்களோட பிரச்சனை வர்றதுக்கு இதுதான் காரணம். எல்லா குடும்பங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்தந்த குடும்பங்களில் ட்ரிப் போவாங்க, சும்மா அவங்களுக்கு வசதி கிடைச்ச ஒரு ட்ரிப் போவாங்க, போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க எல்லாம் குரூப்பில் போடுவாங்க. போட்ட உடனே இப்போ தாத்தாட பிள்ளைகள் ட்ரிப் வைத்து வந்தால் தங்கச்சின்னு சொல்ல நாங்களும் ட்ரிப் போகணும். தாத்தாட மாப்பிள்ளைக்கு சம்பளம் கூட வைக்கும், இவருக்கு சம்பளம் போதாமல் வைக்கும். நீ ஓண்ட மாப்பிள்ளையோட கையில் வைக்கிற காசுக்கு எப்போ திட்டம் போடாமல் தாத்தா போட்ட திட்டத்துக்கு எப்போ போடும்போது பிரச்சனை வருது.
பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ சாப்பாடை கொண்டு வச்சோடனே சாப்பிட்றதுக்கு முன்னால் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அதை குரூப்பில் போட்டுடுறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே நாங்களும் போகணும், நாங்களும் ஃபோட்டோ பிடிக்கணும், நாங்களும் போடணும் என்கிற நிலை வருது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு பயணம் போகணும், நடந்து போகணுன்ட்டு விசாரிக்கும். அந்த இடத்துக்கு மத்தாக்கள் வீலில் போவாங்க, இல்லாட்டி காரில் போவாங்கன்னா நாங்களும் காரில் போகணும், 4 பேர் என்ன நினைப்பான் என்கிற மனநிலை வருது. இப்போ நாம் இன்னைக்கு எங்களை எங்கே எப்படி வச்சுருக்கீங்கன்னா அவன் என்ன நினைப்பானுங்கிறத வச்சு நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம். அது சிரமத்தை உண்டாக்கும், அதே நேரம் கவலையும் உண்டாக்கும், மாப்பிள்ளையை தேவையில்லாத டென்ஷனுக்கு ஆக்கும். இதில் சில பேர் என்ன செய்வான், வைஃபோட பிறந்த நாளை நினப்பு வச்சு பிறந்த நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பான். கல்யாண டேட் ஞாபகம் வச்சு கல்யாண நாளைக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பான். வாங்கி கொடுத்தா அதை அனுபவிச்சுட்டு தொலைஞ்சு சும்மரிக்காமல், ஏண்ட மாப்பிள்ளை வந்து எனக்கு கல்யாண டேட்டில் இப்படி ஒரு கிஃப்ட் தந்தார், உங்களோட மாப்பிள்ளை என்ன சரி தந்தாரான்னு கேட்கக்குள்ள இப்போ பத்துது. அதை வந்து கேட்குறது வந்து பாருங்கள், அவர் கல்யாணத்து பிறந்த நாளைக்கு பொம்பளையோட பிறந்த நாளைக்கு நினப்பு வச்சு அவர் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்போயாவது சும்மா சொல்கிறேன், நான் வேறு யாரும் சொன்னா இதை இஸ்மாயில் நானாவை சொல்கிறேன். இஸ்மாயில் நானா வந்து அவரோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு கல்யாணம் பிறந்த நாளைக்கு, நீங்கள் எப்போயாவது கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் என்ன செய்கிறது, குசும்புத்தனம் தான் வரும். கொடுக்கலாம் தான் இஸ்மாயில் நானா சண்டைக்கு வருவாருன்னு நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் இப்போ 3 நாளைக்கு இதை வச்சு நம்ம சண்டை பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ அவங்க கொடுத்தாங்க, நீங்கள் செய்யலை, இந்த அவங்கள மாதிரி நாங்கள் இருக்கணும், இப்படி ஒரு லைஃப் சிந்தனை வரும்போது எது கிடைச்சாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கும், எது கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு வளர்ச்சி வேணும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுங்கிறது, முன்னேறத்துக்கு முயற்சி செய்யலாம். அவங்க காரில் போகிறாங்க அதனால் நாங்கள் காரில் போகணும், அவங்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்க அதனால் நாங்கள் போய் கவசம், அவங்க பிள்ளைக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க நாங்கள் கொண்டாடணும், அவங்க அவங்களோட கல்யாணத்தை இப்படி ஹைஃபை லெவலில் செஞ்சாங்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் என்று அடுத்தவங்களை ஒப்பிட்டு வாழ நினைக்கும் போது மனசில் நிம்மதியாக எங்களுக்கு இருக்கலாது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையிலேயே கஷ்டம் இல்லாமல் நாங்கள் எங்களை கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள், எங்களோட மனசை நாங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயம், இப்போ கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதை கூட எங்களுக்கு இஸ்லாம் வந்து அதை அழகாக புரிஞ்சு கொள்வதற்கான வழிகளை சொல்லியிருக்குது. இதெல்லாம் உண்மையிலே கஷ்டமே இல்லை, நாங்களே கஷ்டமாக்கியிருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் 4 பேர் என்ன நினைப்பான், 4 பேர் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற இந்த 4 பேர் யாருக்கும் தெரியாது. 4 பேர் என்னமாலும் சொல்லுவாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறது, அந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த 4 பேரை எடுத்து தூக்கில் போடணும். அப்போ இந்த 4 பேரை நினச்சி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இருக்கிற சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு எப்பயுமே இந்த பழைய சிவாஜி படம் மாதிரி சோகமாக இருந்தால் தான் சந்தோஷம், ஏதாவது சந்தோஷமான விஷயங்களை சோகத்தை கொண்டு வச்சுக்குவாங்க. வீட்டில் ஒரு பெருநாள்னு வைங்க, ஒரு உமாவுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைகளோட குடும்பம் அப்படியே வந்துட்டு, ஒரு பிள்ளை இல்லை, ஏதோ ஒரு ஊரில் இல்லை வெளியில் இல்லை, சரி 4 பிள்ளையெல்லாம் வந்திக்கின்னு சந்தோஷமாக இருக்க, சாப்பிட்ற நேரம் அவங்க ஒரு சோகம் வரும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் இருக்குது, அந்த பிள்ளை மட்டும் இல்லை, இல்லாத பிள்ளைகளை நினச்சி கவலைப்பட்டிக்காம இருக்கிற பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்து அப்படி இல்லை, அந்த சூழலை வந்து சோகமயமாக ஆக்க பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் புரிஞ்சு கொள்ள தெரியாமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய மனத்துயரங்கள், இப்படி எங்களை வாழ்க்கையை நாங்கள் துயரத்தை கவலையை துக்கத்தை நாங்களாக உருவாக்கி கொள்கிறோம். இதில் இருந்து கலந்து கொண்டால் நிறைய மன அழுத்தங்களையும் மனக்குறைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்த பகுதி, உண்மையிலே எங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது, பாதிப்பு ஏற்படுகிறது, சிக்கல் ஏற்படுகிறது, இதை புரிஞ்சு கொள்கிற விஷயங்கள். நம்ம இந்த பகுதி இன்னும் கொஞ்சம் இதாகின்ற இந்த 2 தலைப்பாக சொல்லியிருந்தாங்க, 2 தலைப்பை ஒரு தலைப்பாக ஆக்க வேண்டியிருக்குது. எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது, நாங்கள் அது ஒரு கவலையான விஷயமாக எடுப்போம்.
சில நேரம் அந்த கஷ்டம்தான் அல்லாஹ் எங்கள் மீது செய்த ஒரு அன்பாக இருக்கலாம். உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். சின்ன வயசில் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுறாங்க, அடிமையாகிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க. சிறையில் ஆளுக்கு 2 கூட்டாளிமார் வராங்க. அந்த ஒரு கூட்டாளிக்கு 2 பேருக்கும் அவங்க கனவு விளக்கம் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சொன்ன மாதிரி அவர் கனவுக்கு சொன்ன விளக்கம் மாதிரி தூக்கில் போடப்படுறாரு. மற்றவர் அவர் கனவுல சொன்ன விளக்கம் மாதிரி எகிப்து மன்னருக்கு அதாவது மதுரசம் ரிங்ஸ் கொடுக்குறவராக மாறுறாரு. இப்போ மன்னன் ஒரு கனவு காண்றான். அந்த கனவுக்கு யாரும் விளக்கம் சொல்லலை. இப்போ இந்த சிறையில் இருந்தவருக்கு ஒரு நினைப்பு வருது, கனவுல இந்த நம்ம ஜெயிலில் இருக்கும்போது யூசுப் கனவுக்கு விளக்கம் சொன்னார், அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு, இந்த கனவுக்கும் யூசுப் விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லி சிறைக்கு போய் விளக்கத்தை கேட்குறாரு. இந்த விளக்கத்தை வந்து மன்னருக்கு சொன்னோடனே மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, சிறையிலேருந்து நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு நெருக்கமாக நான் வைக்க போகிறேன். அப்போ கட்டங்கட்டமாக சோதனைகளை அனுபவித்து அல்லாஹ் எங்கே கொண்டு போய் அவரை சேர்த்தினான்னு சொன்னால், அவரை கொண்டு வந்து எகிப்து நாட்டு மன்னருக்கு நெருக்கமான ஒரு அமைச்சராக அல்லாஹ் ஆக்கினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமே ட்ரை பண்ணியிருந்தால் கூட அப்படி செய்யலை. அப்போ சில நேரங்களில் எங்களுக்கு வர கஷ்டம் எங்களை நாங்கள் நினைக்காத வழியில் அல்லாஹ் உயர்த்துறதுக்கான வழியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டீங்களாம், உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளத்தில் உங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக போகுது. நீங்கள் என்ன நினைப்பீங்கடா, இதே வேலையிலே இருந்துட்டு போவோன்னு சொல்லி. ஏதாவது பிரச்சனை வந்து உங்களை நீக்கிட்டாண்டு வைங்க, இதை நீங்கள் சோகம்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இன்னொரு கம்பெனி, இதை விட பெரிய கம்பெனி கிடச்சிடலாம். அங்கே உங்களுக்கு வந்த நெருக்கடி சில நேரங்களில் உங்களை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க. பயணம் போகிறதுக்காக நீங்கள் தயாராகி வாரீங்க. இடையில் ஒரு ஆள் வந்து உங்களோட பேசுகிறாரு. ஏதோ ஒரு விஷயமாகி டைம் கொஞ்சம் மிஸ் ஆகி நீங்கள் போக இருந்த வாகனத்தை மிஸ் ஆக வேண்டி வருது. இப்போ உங்களுக்கு சரியான ஒரு எரிச்சல் வந்து இந்த இடையில் வந்து உங்களோட கதை போட்டு வரோட ஒரு கோபம் வருது. இந்த ஆளால் தான் இன்றைக்கி என்னோட பயணமே சிக்கலாச்சுது என்ன நினைக்கிறீங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு தகவல் கிடைக்கிது, போன பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிட்டுது. இப்போ கூட மனநிலை எப்படி இருக்கும்? வேறு தமிழ் மக்கள்னு சொல்லி சொன்னால் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லுவாங்க. அவன் குறுக்கால் வந்ததால் இந்த பஸ்ஸில் நான் ஏறலை, ஏறி இருந்தால் இந்த ஆக்சிடெண்ட்டில் நான் மாட்டியிருப்பேன்னு சொல்லி. இப்போ இவருக்கு பின்னால் நடந்தது தெரிஞ்சதுனால அவனால் நடந்தது நலவுன்னு நினைக்கிறார். எங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சில இழப்புக்கள் பின்னால் எங்களுக்கு ஒரு நலவுக்கான காரணமாக எங்களுக்கு தெரியாது. இந்த விவரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா ஒரு இழப்பு வந்தாலும் அல்லாஹு தாலா எனக்கு இதில் ஹைரை வச்சிருப்பான், நலவை வச்சிருப்பான். அதனால தான் ஒரு பாதிப்பு நடந்தால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கே புகழடைத்து என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அப்போ அந்த இழப்பு எங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு அது கவலையிலிருந்து கவலையே வராதுன்னு இஸ்லாம் சொல்லலை, ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்படி எங்களை நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய, எங்களோட உள்ளத்தை நாங்கள் சர்வ் பண்ணி கொள்ளக்கூடிய நிறைய வழிகளை எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்குது. அது மனுஷனால் ஏற்பட்ட இழப்பாக இருந்தால் எப்படி நாங்கள் எங்களை சர்வ் பண்ணி கொள்ளலாம், விமர்சனங்கள் வீண் பேச்சுக்களாக இருந்தால் எப்படி நாங்கள் எங்களை சரி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணங்கள் இருக்குது. அவங்க சந்திக்காத இழப்புகளா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை அவங்க உசுரோடு இருக்கும்போது அவங்களோட பிள்ளைகள் மௌத்தாகிறது. ரசூலுல்லாஹ்க்கு 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகள் 6 பிள்ளை அவங்க உசுரோடு இருக்கும்போது மௌத்தாகுது. பாத்திமா நாயி மட்டும்தான் ரசூலுல்லாஹ் உசுரோடு வைக்கும்போது, ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது உசுரோடு இருந்தது பாத்திமா நாயி மட்டும்தான். பெத்த 6 பிள்ளை கண் முன்னால் மௌத்தா போகிறதுன்னு சொன்னால் எவ்வளோ சோகமானதாக இருக்கும். பேர பிள்ளைகள் கண் முன்னால் மௌத்தா போகிறாங்க. பொதுவாக எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை இருந்தால் எனக்கு ஒரு வாரிசு இருக்கணும், எனக்கு பின்னால் எனக்குன்னு ஒரு வாரிசு இருக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ரசூலுல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளைகள் யாரும் வளர்ந்த வயசு வரைக்கும் இருக்கலை, சிறு பிராயத்திலேயே ஆம்பளை பிள்ளைகள் மௌத்தா போனாங்க. அப்போ இந்த இப்படியான இழப்புகள் எங்களுக்கு நாங்கள் தரித்திரம் முடித்தவங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது. அது சில நேரம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மறுமையில் நிறைவாக தாரதுக்கான சில முன்னேற்பாடுகளாக கூட இருக்கலாம். எனவே இப்படி சில இழப்புக்களை நாங்கள் புரிஞ்சு கொள்வதற்கான வழிமுறைகளை
நாங்கள் விளங்கி கொண்டால் நிறைய மனசிக்கல்கள் நாங்கள் வெளிவரலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையும் இப்போ நிறைய பேர் உழைக்கிறதுக்கான வழியாக லேசான வழியாக போச்சு. எம்பிபிஎஸ் டாக்டர்மார் சம்பாதிக்கிறத விட அதிகமாக இப்போ ஒரு வருஷம் இந்த கவுன்சிலிங் கோர்ஸை செஞ்சுட்டு உழைக்கிறவங்க இருக்கிறாங்க மசாலான்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை அடிக்கிறாங்க, அது தீர்த்துக்கொள்வதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படியான சூழலில் இஸ்லாம் மார்க் அடிப்படையில் தவக்குல், சபுரு, கலாக்கதிர் நம்பிக்கை, மர்ம நம்பிக்கை, இப்படி ஏராளமான வழிகளை இதனுடைய தந்திருக்குது. அப்போ இது ஒரு பகுதி. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தை நாங்கள் மேம்படுத்தி கொள்வது, உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்துறது, உள்ளத்தை நாங்கள் பலப்படுத்துறது, அதை பலகீனமடைய செய்யாமிக்கிறது, இதுக்கான வழிகாட்டல்கள். இப்போ இதுக்கு இஸ்லாம் கூட முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. நீங்கள் குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிகமாக சத்தியம் செய்து சொன்ன ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். வஸ்ஸம்சி வலுஹாஹா வல் கமரி இதா தலாஹா. இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா 11 விஷயங்களில் சத்தியம் செய்கிறான். 11 விஷயங்களில் சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கது அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை அசிங்கப்படுத்தி கொண்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். அப்போ உள்ளத்தை தூய்மையாக்கணும் என்கிறத எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. இது இஸ்லாத்தில் மிகப்பெரிய விஷயம், உள்ள பரிசுத்தம்ங்கிறது. அப்போ உள்ளத்தை நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், தூய்மைப்படுத்தணும், அதை சீர் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, அறிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அது சீர்பெற்று விட்டால் உடம்பு பூராக சீர்பெற்றுவிடும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லு, அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை சரி பண்ணலன்னு சொன்னால் முழு உடம்பும் சீர்கட்டுவிடும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், உள்ளத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, உள்ளம் என்கிறது அல் கல்பு மலிக்குன், உள்ளம் என்கிறது அரசன், வல்ல அல்லாஹு ஜுனூதுஹு, இந்த உடல் உறுப்புகள் இருக்குதே அதெல்லாம் எங்கடா உள்ளம் என்கிற அரசனின் படைகள், அவங்களோட படையாணி. ஃபைதா சலுஹல் மலிக் சலுஹத் ஜுனூதுஹு, எங்களோட உள்ளம் என்கிற அரசன் சரியாக இருந்தால் அதன் படையாக இருக்கக்கூடிய உறுப்புகளும் சரியாக இருக்கும். அப்போ உள்ளத்தை நம்ம சீர் செய்யாமல் எங்களோட உறுப்புகளை நாங்கள் சீர் செய்ய இயலாது என்கிறதை இமாம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அவர்களே, உள்ளத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். இப்போ அல்லாஹு தாலா எங்களை எதை பார்க்குறான்னு எங்களுக்கு ஹதீஸில் சொல்லப்படுது, உள்ளத்தை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யந்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹு தாலா உங்களோட உடல் தோற்றத்தை பார்க்குறது இல்லை, உங்கள் செல்வத்தையும் அல்லாஹ் பார்க்குறதில்ல. நீங்கள் சௌபு போட்டிருக்கிறீங்களா, டிஷர்ட் போட்டிருக்கிறீங்களா, ஷர்ட் போட்டிருக்கிறீங்களா, இது இல்லை. நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்களா, கருப்பாக இருக்கிறீங்களா, இது இல்லை. பூரணமான அங்கத்தோடு இருக்கிறீங்களா, அங்கவீனமாக இருக்கிறீங்களா, இது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹு தாலா உங்களுடைய உடல் உறுப்புகளை சூரத்தை பார்க்குறல்ல, நீங்கள் ஏழையா பணக்காரனாங்கிறத அல்லாஹ் பார்க்குறல்ல. வலாக்கின் எந்தொரு இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் பார்க்குறான். வ இலா அமாலிக்கும், உங்களோட செயலை பார்க்குறாங்க, வேலை சரியான்னு அல்லாஹ் பார்க்குறாங்க, உங்களோட உள்ளம் சரியான்னு அல்லாஹு தாலா பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்குரிய இடமாக இது சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, ஈமானின் இருப்பிடமாக உள்ளம் சொல்லப்பட்டது. அப்போ நாங்கள் அதை கிளியராக வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. குர்ஆன் அல்லாஹு தாலா சொல்கிறான், சிலரை பற்றி சொல்லுகிற போது, ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், இவர்களுடைய கண்கள் குருடாகவில்லை, வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர்,
நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய உள்ளங்கள் குருடாக இருக்குது. சில பேர் நல்லா படித்தவனாக இருப்பான், உண்மை நீதி நேர்மை படவே படாது. அப்போ அவனோட உள்ளம் குருடாகிக்குது. அப்போ யாருடைய உள்ளங்கள் விழிப்பாக இருக்குதோ, கண் உள்ளதாக பார்வை உள்ளதாக இருக்கிறதோ, அவங்களால தான் சத்தியத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த அடிப்படையிலையும் ஈமானுக்குரிய இடமாக எங்களுக்கு உள்ளம் சொல்லப்படுது. உள்ளத்தை குர்ஆன் 5 வகையாக பிரிக்குது. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உள்ளங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வகையாக சொல்லப்படுது. ஒன்று கல்புன் சலீம், ஆரோக்கியமான உள்ளம். இது ஆக உயர்ந்த கட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது சொல்லக்கூடிய விஷயம், லா யன்ஃபவு மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். நாளை மறுமையில் உங்களுடைய சொத்தோ செல்வமோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது, உங்களோட பிள்ளைகளோ சொத்துக்களோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், ஆரோக்கியமான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்விடம் வந்தானோ அவனுக்கு தான் மறுமை பயனுள்ளதாக இருக்கும். இங்கே ஆரோக்கியமான உள்ளம் என்று சொல்கிறது சிறுக்கில்லாத உள்ளம். ஆரோக்கியமான உள்ளம் என்று சொல்கிறது உள்ளத்தின் நோய்களற்ற உள்ளம். உள்ளத்தின் நோய்கள் என்று சொன்னால் பொறாமை, கர்வம், ஆணவம், இந்த மாதிரியான நோய்களற்ற உள்ளம். ரெண்டாவது கல்புன் மரீல். கல்புன் மரீல்னு சொன்னால் நோயுள்ள உள்ளம். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள் ஃபீ குலூபிஹிம் மரதுன், பொடி நல்லா தான் இருக்கும். சில முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது அவங்கள அல்லாஹ் வெளித்தோட்டத்தை நல்லா சொல்கிறார். நபியே அவங்க பேசினாங்கன்னா நீங்களே காது கொடுத்து கேட்பீங்க, அப்படி அவங்க பேர்சனாலிட்டியாக இருப்பாங்க. பார்த்தா ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கஅன்னஹும் ஹுஸுபும் முஸன்னதா, சாத்தி வைக்கப்பட்ட மரக்கட்டைகள் போல உள்ளம் செத்து போனவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது அவங்களோட உள்ளத்துக்கு போய் சேராது. அப்போ நோய், அவங்களோட உள்ளங்களில் நோய் இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். முனாஃபிக்குகள் பற்றி விமர்சிக்கக்கூடிய இடங்களெல்லாம் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. மூணாவது கல்புன் காசி, கல் நெஞ்சம். சில பேர் முஸ்லீமாக இருப்பான், மூமினாக இருப்பான், கல் நெஞ்சக்காரனாக இருப்பான். அவங்களோட உள்ளங்கள் கடுமையாக இருக்கும். இதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் பனு இஸ்ரவேலர்களை உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். சில பேருடைய உள்ளங்கள் அல்லாஹு தஆலா அதாவது கல்லை விட கடுமையானது என்று சொல்கிறார். ஏன்னா கல் கூட வெடித்தா அதிலிருந்து நீர் வரும். இரக்கமில்லாத உள்ளம், இது ஆபத்தானது. சில பேர் நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளை காட்ட இயலாது, அடுத்தவனை பார்க்க இயலாது, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட குறையே பார்த்துட்ருப்பாங்க, வசதியாக இருப்பான். ஒரு 5 சதம் ஒருத்தனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்கொண்டு மனசு வராது. இப்போ இலங்கையில் இந்த அனர்த்தம் நடந்துச்சு. அவனோட இருக்கிறதெல்லாம் செஞ்சாங்க, செலவழித்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் இந்த டைமையும் உழைக்கிறதுக்கான வழியாக யூஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. வெள்ளம் இதாகிருச்சு, பொருட்கள் இதாகிருச்சு, எல்லா அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்க்கொண்டதுக்கு மக்கள் பார்க்குறாங்க. எல்லாம் குடி தண்ணி இல்லை, போத்தல் தண்ணியை விலை கூட்டி விற்றவும் இன்றைக்கி தான் செய்யலாம். இந்த டைமில் வாங்கிட்டு போகிறான், ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு 100 போத்தலை வாங்கிட்டு போகிறான், அங்கே உள்ள தண்ணி கொடுப்போண்டு அவனுக்கு இந்த டைமில் வச்சு இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணால் தான் உழைக்கலான்னு விலை கூட்டி கொடுத்தும் வைக்கிறாங்க. சும்மா கொடுத்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய இடங்கள் அதாவது மின்சாரம் தடைப்பட்டு போச்சு. மின்சாரம் தடைப்பட்டு போனதுனால குறைஞ்சபட்சம் இந்த அதாவது உசுரோடு இருக்கிறோன்னு நான் சொல்கிறதுக்கு, குடும்பத்துக்கு சொல்கிறதுக்காக கூட ஃபோனுக்கு சார்ஜ் இல்லாமல் இருந்தவங்க இருக்கிறாங்க. இந்த நேரங்களில் அதாவது சில பேட்டரிகளை கொண்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 ரூபான்னு காசு வாங்கி சார்ஜ் பண்ணவனு இருக்கிறான். அப்போ இந்த நேரத்தில் அவனோட மனசு வருகிறதில்லை, ஒரு இறங்கி பார்ப்போம், இந்த கஷ்டப்படுறவன் நிலையை பார்ப்போன்னு இல்லாமல் இந்த கஷ்டத்தை வச்சு நம்ம எப்படி உழைக்கலாம் என்கிற பார்க்குற நிலை இருக்குது. அல்லாஹு தஆலா இவங்களை கடுமையாக கண்டிக்கிறார். நம்ம ஈமானோடு இருந்தும் சில பேருக்கு இந்த நிலை வரலாம். அப்போ இந்த நிலை வந்தால் நாங்கள் என்ன வீக்னஸை நான் தான் பார்க்கணும். அப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்க வறுமைப்பட்டவங்களோட நெருக்கத்தை உண்டாக்கணும்.
கஷ்டப்பட்டவங்களோட உறவை உண்டாக்கணும், சின்ன பிள்ளைகளோட நெருங்கி பழகணும். எங்களை மனசை பணிய வைக்கிறதுக்கு அதுதான் லேசான வழி. நான் எனக்கு மேலே உள்ள ஒருத்தன் சொன்னால் கூட கேட்காதவனா இருப்பான். ஒரு 3 வயசு 4 வயசு புள்ள ஒரு அடம் பிடிக்கிற நிலைக்கு வந்தால் நான் பணிஞ்சு போக வேண்டிய நிலை வரும். அனாதைகளுடைய தலையை தடாவுறது, இந்த மனசை அதாவது இறுகின தன்மையை இல்லாமலாக்கும், அந்த ரஃப் தன்மையை இல்லாமலாக்கும் என்கிறது இந்த மாதிரி ஹதீஸ்களை நாங்கள் வந்திக்கிறோம். 4வது கல்புன் முஹ்பித், அதாவது அடிபணியக்கூடிய உள்ளம். இது கல்பு சலீம் என்று சொல்கிறதுக்கு கீழே உள்ளது. அவங்களா யோசித்து செய்கிற நிலை இருக்காது. சில நேரம் சொன்னால் கேட்டுக்குவாங்க. இவங்களுக்கு தான் உபதேசங்கள் பயனளிக்கும். சில பேருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு விஷயம் நடந்தால் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க, அவங்க தியாகம் செய்வாங்க. ஆனால் சில பேருக்கு சொல்லணும், உற்சாகப்படுத்தணும், ஆர்வப்படுத்தினா செய்வாங்க. அவங்க சூழலை உண்டு பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு செய்யணும் மனசு இருக்கும், ஆனால் அதுக்கான சூழலை அவனாக உருவாக்க மாட்டான். நம்ம ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தா அவன் பங்களிப்பு செய்வான். அப்போ இந்த மனநிலை உள்ளவங்க இது அதாவது கல்புன் சலீமுக்கும் அதாவது கீழே இருக்கக்கூடியது. ஆனால் கெட்டவங்க கிடையாது. இவங்களுக்குத்தான் உபதேசம் பயனளிக்கும். அடுத்தது கல்புல் அதாவது காபிருடைய உள்ளம். இப்படி 5 வகையாக எங்களுக்கு இந்த குர்ஆனை வச்சு அறிஞர்கள் இந்த உள்ளத்தினுடைய வகைகளை எங்களுக்கு பிரித்து சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ இதில் எங்களோட உள்ளம் என்ன நிலையில் இருக்குதுங்கிறத நாங்கள் தான் பார்க்கணும். என் மனசு கல் மனசாக இருக்குதா, என்கிட்ட கடும்போக்கு இருக்குதா, விட்டு கொடுக்குற தன்மை இல்லையா, அடுத்தவங்களை அனுசரித்து போகணுன்ற நிலை என்கிட்ட இல்லையா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை படுறவனா நான் இருக்கிறேனா. இப்போ நம்ம தான் பார்க்கணும். சில குடும்பங்களை பார்க்கலாம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், விட்டு கொடுக்காதால், பிரச்சனை பேசுகிறாள், எது நடந்தாலும் அதில் குறைய தேடி அதை விமர்சனம் செஞ்சிருக்கிறாள். இதை இப்படி செஞ்சிருக்கப்படாது, அப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கப்படாது, இப்படி செஞ்சிருக்கணும், முதல்ல எனக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் கடைசி தான் எனக்கு சொன்னீங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் காட்டு கொடுத்தீங்க, எனக்கு காட்டு தரலை, அப்படி இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி எந்த நலவுலையும் ஒரு விஷயத்தை நல்லா செய்யவே விட மாட்டாங்க. இப்போ நம்ம தான் பார்க்கணும், நான் பிரச்சனைக்குரிய ஒரு ஆளாக இருக்கிறேனா, ஃபித்னாவுக்குரிய ஒரு ஆளாக இருக்கிறேனா, என்னால் நலவை விட கெடுதிகள் அதிகமாக நடக்குதா, அடுத்தவங்களுக்கு என்னால் சிக்கல் உண்டாகுதா, நான் என்ன மாற்றி ஆகணும். இல்லைன்னு சொன்னால் என்னுடைய இபாதத்துக்கள் கூட பயனளிக்காத நிலைக்கு நான் போயிடலாம். அப்போ நாங்கள் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன, என்கிட்ட இதுதான் இருக்குதுண்டா, இதுக்கு நான் ஸ்பெஷலாக எனக்கு நான் இதில் என்ன செஞ்சு கொள்ளணும், என்ன மாற்றிக்கொள்வதுக்கு நான் என்ன செஞ்சு கொள்ளணும் என்கிற லெவலுக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த உள்ளத்திட நோய்கள் நாம் சொன்னோம், நோயுள்ள உள்ளம், இப்போ சலீமான உள்ளம், அடிபணியக்கூடிய உள்ளம், இது ரெண்டுமே நலவுற உள்ளது. நோயுள்ள உள்ளம், உள்ளத்தில் நோய்கள்னு சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் அந்த நோய் இருக்குது. நம்ம தான் அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யணும். உள்ளத்தில் நோய்கள், ஆபத்தான நோய்கள் சிலதை சுருக்கமாக சொல்கிறேன். ரியான்னு சொன்னால் முகஸ்துதி. முகஸ்துதின்னு நம்ம எதை சொல்கிறது, அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க பார்க்கணும், பேசணும், புகழணும், இதுக்காக நல்ல விஷயங்களை செய்கிறது. இதில் பாதிப்பு என்னென்னா, நாங்கள் நல்லது செய்யணும், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நன்மை நல்லதை அடுத்தவன் புகழணும், பாராட்டணுன்றதுக்காக செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் நஷ்டவாளியாகும். ஆனால் இது பொது நலனோடு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மக்கள் பயனடைவாங்க. இப்போ நான் சதக்கா செய்கிறேன், 4 பேர் புகழணுன்றதுக்காக சதக்கா செய்கிறேன், எனக்கு அதில் ஃபாய்தா கிடைக்காது, ஆனால் அந்த சதக்கா மூலம் மக்கள் பயன்பெறுவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ஆக்களை வச்சுக்கிறது ஏதோ ஒரு நலவு அவங்களால நடக்குது. அப்படி இல்லைன்னு இன்றைக்கு இது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிடும். ஆனால் நாங்கள் எங்களோட அமலை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தவங்க புகழணும் என்கிறதுக்காக நாங்கள் அமல் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
இன்ன அஹ்ஃபவு மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிருக்குல் அஸ்கர், உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் சின்ன சிறுக்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, சின்ன சிறுக்குண்டா என்னன்னு கேட்கும்போது அர்ரியா என்று சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. முகஸ்துதி. முகஸ்துதியோட விளைவு என்னன்னு கேட்டால், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமலுக்கும் முகஸ்துதிக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ சாதாரணமாக வீட்டில் ஒரே வயசில் 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் ஏதோ ஒரு பார்சலை வாங்கிட்டு வரீங்க, ஒரு பிள்ளையில கையில் கொடுத்தா மற்ற பிள்ளை கோயிச்சிக்குது. அந்த பிள்ளை என்ன நினைக்கிறா, நான் எனக்கு உரியது இது. நீங்கள் பார்சலை கொண்டு வந்து ஒரு பிள்ளையோட கையில் கொடுத்தா மற்ற பிள்ளைக்கு அது மனசுக்கு தாக்கத்தை உண்டாகுது. இபாதத்துங்கிறதே அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை இன்னொரு ஆளுக்கும் சேர்த்து செஞ்சால் அல்லாஹ் அதை ஏற்றுக்குவானா? அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டு பண்ணுற விஷயம் இது. ஒரு அமலை, ஒரு செயலை ஒரு ஆளுக்குன்னு செய்கிற போது அதில் பெருமதி கூடுது. இப்போ உதாரணமாக நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இங்கேருந்து ரியாதுக்கு ஒரு டெக்ஸி பிடிச்சி போகிறீங்க. சாதாரணமாக இங்கேருந்து டெக்ஸிக்கு ரியாதுக்கு எவ்வளோ எடுப்பாங்க? 120 ரியால். இங்கேருந்து ரியாதுக்கு பஸ்ஸில் போகிறேன்னு சொன்னால், ரூட் பஸ்ஸில் போகிறேன்டா, இப்போ காரை விட பஸ்ஸு நல்லா பெருசாக ஹாயாக சாஞ்சிட்டு போகிறதுக்கு மேலே வசதியாக இருக்குது. அப்போ அதில் குறை எடுக்கிறான், உங்களுக்கு டெக்ஸியில் போகிறதுக்கு கூட எடுக்கிறான்னு கேட்டால், பஸ்ஸு வந்து உனக்காக ஓடலை, நீ தான் அதில் போய் சேர்ந்து கொள்கிறாய். ஆனால் கார் வந்து உனக்காக வருது. நான் சொல்ல இல்லாத அவனுக்கு தமாம்லேருந்து ரியாதுக்கு ட்ரெயின் போட்டு ஏசி போட்டு அழகாக அட்டாச் பாத்ரூமெல்லாம் வச்சு போடுறான். அவனே இவ்வளோ சல்லி எடுக்கலை, நீ இந்த காரை வச்சுட்டு எடுக்கிறான்னு கேட்டால் சரி வருமா? அவன் கார் ஓடுறது உங்களுக்காக. அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி கூலி கூட கொடுத்து தான் ஆகணும். நீ நிற்க சொல்ல இடத்துல அவன் நிற்பான், நீ இதாக உங்களுக்காக அவன் ஓடுறான். பஸ்ஸு வந்து உங்களுக்காக ஓடலை, அவன் ரூட்டில் ஓடுறான், நீ தேவைக்கு போய் ஏறிட்டு போகிறாய். ஒரு அமலை நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிற போது, அது அவனுக்காக வேண்டே இருக்கிற போது கூலி அவன் அல்ல, எங்களுக்கு அல்லாஹ் தர கூலி அதிகம். அது இதில் நாங்கள் கலப்படமாக்கிட்டோன்னு சொன்னால் கூலி தராமிக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனையும் அவனுடைய அமலை நான் விட்டுருவேன்னு சொல்கிறான். பழைய துணி எடுத்து சுருட்டி வீசுகிற மாதிரி அல்லாஹு தஆலா அந்த அமலை சுருட்டி வீசிடுவான் என்கிறதெல்லாம் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். ரெண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலக நோய்களில் மிக முக்கியமான ஒரு நோய் தான் பொறாமை. பொறாமை என்று சொன்னால் உண்மை என்னென்று சொன்னால் பெறாமை. அவர் பெற்றிருப்பதை நான் பெறவில்லை, என்கிட்ட இல்லாதது அடுத்தவன்கிட்ட இருக்குது, இதனால் வாரது. சரியான ஒரு முஸ்லீம் கலாக்கத்தில் தெளிவாக இருந்தால் இது வராது. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் ஒரே சாமானை விதித்தா சரி வருமா? உலகம் இயங்கணும்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை பண்ணி பிரிச்சுக்கிறான். எங்களுக்குன்னு அல்லாஹ் நிதித்தது. நம்ம அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் அல்லாஹு தஆலா கேட்குறான், அம் யஹ்சுதூன அன்னாஸ அலாமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபதலி. மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புக்காக இவங்க மனிதர்களோட பொறாமப்படுறாங்களா? அவனுக்கு பிள்ளைய கொடுத்துருக்கான் எனக்கு தரலை, அவனுக்கு பணத்தை கொடுத்துருக்கான் எனக்கு தரலை, அவனுக்கு காரை கொடுத்துருக்கான் எனக்கு தரலைன்னா அது கொடுத்தது அல்ல. நீ அவன் மேலே எப்படி பொறாமப்படுவாய்? பொறாமையில் பெரிய ஆபத்து என்னென்னு சொன்னால், பொறாமை நான் என் எதிரி மீறி படுறேன். இந்த எதிரி வந்து தூரத்துள்ள எதிரியாக இருக்க மாட்டான். இப்போ எனக்கு அமெரிக்காவில் ஒருத்தர் நல்லா இருந்தால் எனக்கு பொறாமை இல்லை, என்னோட கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் எனக்கு பொறாமை வருது. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஆளை என்ன எதிரியாக நினச்சா அவன் சந்தோஷப்பட்ட அதை விட சந்தோஷமாக இருந்தால் தானே நான் போட்டியாகிறேன்னு அர்த்தம். அவன் சந்தோஷப்படக்குள்ள நான் கவலைப்பட்டால் நான் தானே தோற்று கொண்டிருக்கிறேன். அப்போ அதாவது பொறாமைங்கிறது அடுத்தவனுடைய சந்தோஷத்தை பட்டு தன்னைத்தானே அழிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நோய் உண்டு. இதில் ஆபத்து என்னன்னு கேட்டால், இப்போ களவெடுக்கிறவன் களவெடுக்கிற நேரத்தில் ஹராத்தை செஞ்சுட்டு இருப்பான், குடிக்கிறவன் குடிக்கிற நேரத்திலையும் அந்த போதையுடைய நேரத்தில் ஹராத்தை செஞ்சுட்டு இருப்பான், பொறாமக்காரன் தொலைக்குள்ளையும் பொறாமக்காரனை தான் இருப்பான். அப்போ நாங்கள் 24 மணித்தியாலமும் பாவம் செய்கிறதுக்கான ஆபத்து அதில் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு இந்த பொறாமைங்கிற உள்ள நோயை இல்லாமல் ஆட்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அடுத்தது பெருமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, லா யதுகுலுல் ஜன்னத்தை
மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமைக்குதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆபத்தான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு தலைவலி வருது, உடனே விலங்கு எங்களுக்கு தலை குத்துது, ஒரு பெரண்டோலை போடணும், இல்லாட்டி தூக்கம் இல்லாமல் தலை குத்துது, கொஞ்சம் தூங்கி எழும்போன்னு சொல்லி. ஹார்ட் பிரச்சனை விளங்காது உடனே, கிட்னி பிரச்சனை உடனே விளங்காது, ஈரலில் பிரச்சனை உடனே விளங்காது, முத்திரத்துக்கு பிறகு தான் தெரிய வரும். இவனே நினைச்சாலும் கலர் இல்லாமல் போயிடும். இதே மாதிரி இந்த பொறாமை, பெருமை, இந்த ஆணவம், வஞ்சகம், இந்த வரட்டு கௌரவம், இதெல்லாம் எங்களோட உள்ளத்தோடு உள்ள பெரிய நோய்கள். இதுகள் பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய நோய்கள். அப்போ இதில் நாங்கள் மிகவும் கவனம் எடுத்து இதுக்காக முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுக்காக நாங்கள் என்ன முயற்சி செய்யலாம் என்று நாங்கள் பார்க்குறதாக இருந்தால், இந்த உள்ளத்தில் நோய்கள் அதிகமாகிறதுக்கான காரணங்களை நாங்கள் பார்க்கணும். அந்த காரணங்களை களைகிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும். உதாரணமாக, உள்ளத்தில் நோய்கள் அதிகமாகிறதுக்கான காரணம் பாவங்கள் அதிகமாகிறது. பாவம் செய்ய 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 உள்ளம் செத்து கொண்டு போகும். எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழும். தௌபா செஞ்சால் அந்த புள்ளி அழிக்கப்படும். திரும்ப செஞ்சால் திரும்ப ஒரு கருப்பு புள்ளி விழும். திரும்ப தௌபா செஞ்சால் அந்த புள்ளி அழிக்கப்படும். தௌபா செய்யலையா, கருப்பு புள்ளி உளுந்து 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 கடைசியில் உள்ளம் கருப்பாயிரும். உள்ளம் கருப்பானதுக்கு பிறகு அவனுக்கு நீதி நியாயம் தெரியாது. இப்போ நான் மனுஷன் தானே, நான் ஒரு தவறு செய்வேன், மற்றவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்வேன். நான் தவறு செய்வேன், ஆனால் என் மனசு குறுகுறுக்கும். குற்றமுள்ள மனம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. என்னை ஒரு மனசை சொல்லணும், செஞ்சிருக்கப்படாது, எப்படி இருந்தாலும் இதில் அப்படி ஆகியிருக்கப்படாது, நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஒரு வருத்தம் கொண்டு வரும். நான் தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஆகுண்டா, அந்த பாவம் எனக்கு சின்னதாக போகும். சில நேரம் அந்த பாவம் எனக்கு பாவம் இல்லாத மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். யாராவது அதை செய்யாதுன்னு சொன்னால் சொல்கிறவன் மேலே எங்களுக்கு கோபம் வரும். கடைசியில் எப்படி வரும்னு சொன்னால், அந்த பாவத்தை நான் பப்ளிக்காக செய்கிறவனாக மாறுவேன். எனக்கு அது கூச்சமாக தெரியாது. காலப்போக்கில் பாவத்தையே பெருமையாக நினைக்கிற நிலைக்கு நான் ஆளாகலாம். கொலை செஞ்சவன், நான் 2 கொலை செஞ்சவன் பெருமையாக சொல்லுவான். ஆனால் முதல்ல அவனுக்கு கொலைங்கிறது பயமாக இருக்கும். அப்போ என்ன நடக்குதுண்டா, உள்ளம் செத்து போகுது, அந்த கரும்புள்ளி விழுது. அப்போ பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளம் நோயுட்டு கடைசியில் செத்து போச்சுண்டா எந்த உணர்வும் வராது. இப்போ சாதாரணமாக ஒரு புள்ள சிகரெட் குடிக்க பழகி, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போதைக்கு பழகி, போதைக்காக களவெடுக்க பழகி, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முத்துறதுக்கு பிறகு உமா வாப்பாட கரைச்சல் பண்ணி சல்லி கேட்டு ஒரு கட்டம் போகிற நேரத்தில் சல்லி சராட்டி உமா வாப்பாக்கு அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. இப்போ அவனுக்கு தாய்க்கு அடிக்கக்கூடாதுங்கிறது சொன்னால் விளங்காது, உள்ளம் செத்துட்டு அவனுக்கு. அப்போ இந்த பாவங்கள் செய்யும்போது ஏன் இந்த நிலை ஆகுதுன்னு சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனிதனோட ஒரு மலக்கையும் ஒரு ஜின்னையும் படைச்சிக்கிறான். நான் நன்மையின் பக்கம் நெருங்க நெருங்க என்னை மலக்கு வலுவாகுவார், என்னை நன்மையை தூண்டுற பக்கம் அவர் வலுவாகுவார். தீமை நான் செய்ய செய்ய என்னோட இருக்கக்கூடிய சைத்தான் வலுவாகிடுவான். மலக்கு நன்மையின் பக்கம் இழுக்கிற நேரம் அவர் வலு குறைஞ்சவராக இருப்பார். சேர்ந்த சைத்தான் வலுவாய்ப்பான், அவனோட பக்கம்தான் நான் இழுபட்டு போவேன். அதனால தான் சின்ன சின்ன தவறுகள் கூட எங்களோட சைத்தானை வலுவாக்கும். நாங்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டு வந்தோண்டா எங்களோட சைத்தான் சாப்பிட்டு நம்மளை விட அவன் கூட சாப்பிட்ருவான். இல்லை, நாங்கள் பிஸ்மில்லா சொல்லணும்னா எங்களோட சைத்தான் எங்களோட சேர்ந்து சாப்பிட்றான், அவன் வலுவாகிடுவான். அப்புறம் எங்களுக்கு அவனோட ஃபைட் பண்ணலாம் போகும். அப்போ இந்த நம்ம பார்க்கணும், அதாவது குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வலா தத்தபி ஹுத்துவாத்தி சைத்தான். நாங்கள் பார்க்கலாம், சில பிள்ளைகள் பக்குவமான பிள்ளைகளாக்கி ஆம்பளைகளுக்கு முன்னால் பேச மாட்டாங்க, சரியான கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. ஏதோ ஃபோனில் யாரோடையோ தொடர்பாகுது, சின்ன மெசேஜ் தான் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் கூட அனுப்ப மாட்டோம் நாங்கள். காலப்போக்கில் அந்த மெசேஜ் அனுப்பி அனுப்பி பழகி வாய்ஸுக்கு போகிறாங்க, அப்புறம் கோலுக்கு போகிறாங்க, வீடியோ கோலுக்கு போகிறாங்க. வீடியோ கோலில் தங்களுடைய ஆடைகளை நீக்கி வீடியோ கோல் பண்ணுற நிலைக்கு ஆளாகிறாங்க. அதுக்கு பிறகு தாய் சொன்னாலும் சரி, தந்தை சொன்னாலும் சரி, மாறாத நிலைக்கு போகிறாங்க. அம்மா அப்பாவுக்கு ஏண்ட புள்ள இப்படி எனக்கு கட்டுப்படாமல் எப்படி இப்படி போனிச்சின்னு கேட்டால்,
கட்டங்கட்டமாக பாவம் செய்ய 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 அந்த புள்ளோட உள்ளம் செத்து 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 இப்போ அந்த பிள்ளைக்கு தாய் தந்தைங்கிற அந்த உணர்வெல்லாம் செத்து போயிடுது. அப்போ நாங்கள் தான் விளங்கணும், நான் செய்யக்கூடிய பாவம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய அதாவது கட்டமாக என்னைய சைத்தாண்ட பக்கம் அழைச்சிட்டு போகுது. இந்த இடத்துல நான் பிரேக்காக இல்லைன்னு சொன்னால் நான் கொஞ்சம் தூரம் போயிடுவேன், நானே ரிட்டர்ன் வர முடியாத அளவுக்கு என்னால் கொண்டு போய் சேர்த்துடும். எங்களோட உள்ளத்துக்கு வலு இல்லாமல் போயிடும், எங்களை ரிட்டர்ன் கொண்டு வர அளவுக்கு எங்களோட உள்ளம் வலு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். பாவங்கள் அதிகரிக்கிறது இதுக்கு காரணம். அடுத்தது அந்த குர்ஆனை விடுறது, குர்ஆனோட உள்ள தொடர்பு விடுபடுவது. மூணாவது கெட்ட சகவாசம், கெட்டவங்களோட சேர்ந்திருக்கிறது, அவங்களோட காலத்தை கழிக்கிறது, கெட்ட சூழல். அடுத்த நாலாவது திக்ர் இல்லாத தன்மை. அஞ்சாவது மர்மையை பற்றிய அலட்சியமான மனநிலை. ஆறாவது உலகத்தில் கூடுதலான தொடர்பு. இப்படி சில விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வார்கள், தவாஉல் கல்ப் ஹம்சா, உள்ளத்தின் நோய்களுக்கான மருந்து 5 இருக்குது. அதில் ஒன்று கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது. இது இல்லாமல் போகும்போது எங்களோட உள்ளத்துக்கு நோய் வரும், மருந்து இருக்காது. அப்போ நாங்கள் குறைஞ்ச ஒரு நேரத்தையாவது குர்ஆன் ஓதுறதுக்கு நாங்கள் ஒதுக்கணும். ஒரே நாங்கள் தொழில் அதிலேயே எங்களோட ஓட்டம் போயிடக்கூடாது. நீங்கள் மணிக்கணக்கு ஓதணுன்னு சொல்லலை, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு நிர்ணயிச்சுக்கணும். இப்போ சுப தொழில் இப்போ இங்கே வேக் பண்ணுறாக்கள்லாம் வேலை செஞ்சு ராவு லேட்டாகி படுப்பாங்க, லேட்டாகி தான் படுக்கணுண்டாகிறோம். இப்போ நாங்கள் லேட்டாகி படிக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் குர்ஆன் ஓதுறதுக்கு ஒதுக்குறது, இல்லாட்டி சுபவுக்கு போகிற ஒரு 5 நிமிஷம், இல்லாட்டி லுஹருக்கு போகிற எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒரு டைமோ மக்ரிப் பின்னால் ஒரு டைமோ ஒதுக்கி நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அது எங்களோட கண்டினியூவான ஆகணும். எங்களோட உள்ளத்தை சாகடிக்காமல் எங்களை அது பாதுகாக்கும். ரெண்டாவது சொன்னாங்க கியாமுல் லைல், இரவு தொழுகை. இது எங்களோட உள்ளத்தை உயிரோட்டமாக வைக்கும், உள்ளத்தை உயிரோடு வச்சிருக்கும். மூணாவது வசுஹ்பத்து சாலிஹீன், நல்லோர்களுடனான உறவு. தவறு செய்கிறவனை பாருங்கள், நல்லவங்களோட சேர்ந்திக்க அவனுக்கு பிடிக்காது, நல்லவங்களோடு இருக்கிற சூழலும் பிடிக்காது. இப்போ நாங்கள் என்னைக்கு சொல்லி சொன்னால், இவங்களாம் நல்லது செய்கிறவங்க, நல்ல விஷயத்தில் ஆர்வம் உள்ளவங்க, என்னால் செய்யலானாலும் அவங்களோட கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லது மீதான தொடர்பாவது இருந்துட்டு. அந்த வகையில் தான் இந்த மஜ்லிஸுகள் நிகழ்ச்சிகள் இதில் நாங்கள் தொடர்பு கொள்வது எங்களை பாதுகாக்கும். அடுத்ததாக கஸ்ரத்து சியாம், அதிகமாக நோன்பு பிடிக்கிறது உள்ளத்தின் நோய்களுக்கான மருந்தாக அமையும். அஞ்சாவது வதிக்ருல் மவுத், மரணத்தை நினைக்கிறது. நம்ம ஆண்டாண்டு காலம் வாழ போகிறோம்ங்கிற மாதிரி இல்லாமல் மவுத்து வரலாம், அடுத்த நிமிஷம் வரலாம், அப்போ நான் என்ன தயார் பண்ணிக்கொள்ளணும் என்கிற நிலை வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நக்குன்ன பிரதேசத்தில் படுத்தவங்க யாராவது அடுத்த காலை பொழுது நிறைய பிளேன் பண்ணியிருக்கலாம், காலையில் எழும்பணும், அண்ணன் செய்யணும் இன்னும் செய்யணும்னு சொல்லி. மண் சரிவில் அப்படியே வீட்டாக அப்படியே ஆகிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மரணத்தை அவங்களுக்கு சகாதத்தை ஆக்கணும். அப்போ வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாது. அப்போ அந்த மௌத்தை மௌத்தை நாங்கள் நினைக்கிறதுங்கிறது எங்களோட உள்ளத்தை சாகடிக்காமல் பாதுகாக்கும் என்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாகவே சொல்லலாம், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வசிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசமும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நோய்க்கான மருந்தும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறார். அப்போ உள்ளத்துக்கு நோய் இருக்குது, அதுக்கான மருந்து குர்ஆன் என்கிறத இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் குர்ஆனை ஓதுறது, புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்கிறது, இந்த விஷயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உஸ்மான் அலி அவங்க சொல்லுவாங்க, லவ் தஹரத் குலூபுனா மா சபியத் மின் கலாமி ரப்பினா. எங்களோட உள்ளம் சுத்தமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வசனத்தை போதும் என்று எங்களோட மனசு நினைக்காது. சபி என்று சொன்னால் வவுறு நிறைய தின்றதுக்கு சொல்கிறது.
இப்போ எங்களுக்கு சாப்பாடு தாராங்க, தின்னோம். ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே என்னால் ஏலான்னு சொல்லுவோம். எங்களோட உள்ளம் தூய்மையாக இருந்தால் குர்ஆனை ஓதுனா இவ்வளோ ஓதுனது போதாதுங்கிற மனநிலை தான் எங்கள்கிட்ட இருக்கும் என்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் சில அறிஞர்களுடைய வாழ்க்கையில் இரவு ஃபுல்லாக குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க, நீண்ட நேரம் ஓதுனாங்கங்கிற விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ருடைய விஷயம் இதில் நாங்கள் கவனம் செலுத்தணும். பொதுவாக தௌஹீது வட்டாரத்தில் குறைஞ்ச ஒரு பகுதி சில பேர் திக்ரு செய்கிறாங்க. திக்ருங்கிற பேரில் செய்து அவங்கள அந்த ரூட்டில் விட்டாங்க. கூட்டு அடிக்கிட்டு ஹூண்டு டான்ஸ் அடிக்கிட்டு திக்ருங்கிற பேர் என்னமோ செஞ்சுட்டுக்கிறாங்க. பாவம் சில மக்கள் திக்ருங்கிற பேரில் இல்லாத செஞ்சுட்டுக்கிறாங்க. நம்ம இருக்கிறத செய்யணும். குர்ஆனில் வந்து அதிகமாக செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்ன ஒரு அமலாக இருக்கிறதுங்கிறது திக்ரு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட பிரச்சாரம் செய்ய அனுப்புகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா எங்களுக்கு தெரியும். என்ன துவா கேட்டாங்க? ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது அவங்களோட என் உள்ளத்தை விரிவாக்கு, என் நாவில் இருக்கிற கொன்னலை இல்லாமாக்கு, நான் பேசுகிறத அவங்க விளங்கிக்கொள்ளணும். ரெண்டாவது அல்லாஹ் இடத்துல ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆளை ஹெல்ப்பாக நீ அமைச்சுக்கொள். அமிதா ஹாரூன் ஆகி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தம்பியை எனக்கு சப்போர்ட்டாக தா. எதுக்குன்னு கேட்டால் கை நுஸப்பிஹக கதீரன் வ நذ்குருக கதீரா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றே அதிகமாக தஸ்பீ செய்யணும், ஒன்றே அதிகமாக திக்ரு செய்யணும். நான் தனியால் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அதில் எனக்கு டைம் போயிடும். எனக்கு திக்ரு செய்கிறதுக்கு டைம் வேணும், அதுக்காக எனக்கு இவரை சப்போர்ட்டுக்கு தான்னு கேட்குறாங்க. அப்போ அதிகமாக செய்கிறது என்கிற குர்ஆனில் சொல்லப்பட்ட அமல்களில் திக்ரு எங்களுக்கு லேசாக சொர்க்கம் போகிறதுக்கான வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வல்ஹம்துலில்லாஹி சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லவுல் மீசான். சுப்ஹான் அல்லாஹ் சொல்வதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் நன்மை தீமை நிற்கக்கூடிய அந்த மீசானை நிறைக்கும். அவு தம்லானி மாபைன சமாயு அல்லர் அவு கமாக்கால், அல்லது வானம் பூமி அளவு உங்களுக்கு நன்மையை நிறைச்சி தரும். அப்போ சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்கிறது சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஒரு சதக்கா. இப்படியெல்லாம் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். லேசாக சொர்க்கம் போகிறதுக்கான வழியாக வயசாலியாக இருக்கிறீங்க, நோயாளியாக இருக்கிறீங்க, பெரிய சில ஏழையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு தர்மம் செய்ய இயலாது, படுக்கையாக இருக்கிறீங்க, லேசாக திக்ரு செய்யணும். எல்லா கட்டத்திலையும் செய்யக்கூடிய ஒரு இலகுவான அமலாக இந்த திக்ரு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், உள்ளத்துடைய நோய்களை இல்லாமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த இரவு தொழுகை நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லேசாக சொர்க்கம் போகிறதுக்கான வழியாக சொன்னதில் அத்தீமுத்த ஆம், உணவளிங்க, அப்சு சலாம், சலாத்தை பரப்புங்க, அத்தீமுத்த ஆம், உணவளிங்க, வசல்லு வன்னாசு நியாம், மக்கள் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் தொழுங்க. தூங்குகிற நேரத்தில் தொழுங்கண்டா தஹஜ்ஜுத் தொழுகை. இப்போ எல்லோரும் சுபவில் தூங்குறாங்கன்னு சுபவ தொழுகை அதில் இல்லை, சுபவ தொழுகை கடமையில் உள்ளது. இரவு தொழுகைங்கிறது நீங்கள் இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் ததுகுலூன ஜன்னத்த ரப்பிக்கும் பிசலாம், சலாமத்தா உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். இந்த வகையில் இந்த காலை மாலை துவாக்கள் இவைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உள்ளங்கள்ங்கிறது அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையில் இருக்குது. அவன் நாடுல பதி அதை பிரட்டுவான். இன்றைக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நல்ல மக்களாக இருக்கிறாங்க, கொள்கைவாதியாக இருக்கிறான், திடீர்னு கொள்கை மாதிரி எங்கேயோ தூரத்தில் போய் சேர்றவங்கள பார்க்குறோம். நான் எனக்கிட்ட ஒரு பொடியன் இருந்த ஒரு இளைஞர் ஒரே ஹதீஸ்கள் சம்மந்தமாக அதிகமாக எல்லா சுண்ணத்தையும் செய்யணும்னு பேசுவோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்கள் ஊரில் ஒரு ஆள் நினைச்சாண்டா ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர் அதிகமாக ஹதீஸ் வந்திருக்குது, 9 தக்பீர் வரைக்கும் ஹதீஸ் இருக்குது. ஒரு ஷேக் வந்து புதுசாக ஒரு ஜனாசாவுக்கு 9 தக்பீர் கட்டி தொழுகை நடத்திட்டார். மக்களுக்கு சரியான குழப்பம். இப்போ என்னட்ட கேட்ட நேரம் நான் சொன்னேன், 4 தக்பீர் ஹதீஸ் பரவலாக இருக்குது, இருக்கிறது பிள்ளைன்னா மாற்றலாம், இருக்கிறது சரின்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மாற்றுறதுன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு அறிவித்து அவங்க விளங்கினதுக்கு பிறகு இதுக்கும் சுன்னா இருக்குன்னு செய்கிறதுக்காக செய்யலாம். இருக்கிறது பிழை இல்லைங்கிறதுக்கு பிறகு இது ஒரு ஃபித்னாவை உண்டாக்குன்னு சொல்லும்போது
அவர் வந்து என்னோட ஃபைட் பண்ணார், இல்லை ரசூலுல்லாஹ்வோட ஒரு சுன்னத்தை மக்கள் அறியாமல் போயிடுவாங்க என்றெல்லாம். இப்போ அவர் வந்து எக்ஸ் முஸ்லீம் இருக்கிறார். எக்ஸ் முஸ்லீம் இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்களோட நாட்டில் வந்து இஸ்லாம் பாடத்திட்டத்திலையெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்லோண்டு இருக்குங்கிற அந்த விஷயங்களை மாற்று மதத்தோட போய் போட்டு கொடுத்தவரை அவர் இருக்கிறார். மனுஷன் மனசு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அதனால் நாங்கள் எங்களோட உள்ளத்துக்கு தூய்மைக்காக துவா செய்யணும். ரசூலுல்லாஹ் அடிக்கடி இந்த துவாக்களை செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹும் ஆத்தி நப்சி தக்குவாஹா வசக்கீஹா அந்த ஹைரு மன் சக்காஹா அந்த வலியுஹா வமௌலாஹா. அதே போல் யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக். ரசூலுல்லாஹ்வே கேட்டிருக்கிறாங்கன்னா எங்களோட உள்ளம் வலுவாக இருக்கிறதுக்கும் பலமாக இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் உள்ளத்தினுடைய இந்த நோய்கள் இல்லாமல் போகிறதுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நிறையவே துவா செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களோட வெளிப்படையான அமல்களில் நாம் காட்டுகிற அக்கறையை விட அதிகமாக நாங்கள் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு பகுதியாக உள்ளம் இருக்குது. எனவே இதில் நாங்கள் கூடுதலாக முக்கியத்துவம் செய்வோம். இதன் ஏண்ட உள்ளத்தை நான் தான் திருத்தணும், உங்களோட உள்ளத்தை நீங்கள் தான் திருத்தணும். மற்றவங்க வந்து இதை பார்க்க முடியாது. என்னட்ட என்ன குறை, நமக்கு டக்குன்னு அடுத்தவண்ட குறை டக்குன்னு எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏண்ட வீக்னஸ் என்ன, ஏண்ட பலகீனம் என்னங்கிறத நாங்கள் பார்த்து அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆனால் லேசான விஷயம் இல்லை. ரொட்டியை புரட்டுற மாதிரி உள்ளத்தை நாங்கள் புரட்ட முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உள்ளத்தோடு அதுதான் அதாவது ரசூலுல்லாஹ் பெரிய ஜிஹாதுன்னு சொன்னாங்க. உள்ளத்தோடு போராடுற போராட்டம் தான் பெரிய போராட்டம். எனவே நாங்கள் எங்களை உள்ளத்தோடு போராடி எங்களை சரி செஞ்சதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.